பாலச்சந்திரன், இப்போ களம் அப்படின்றது இப்ப நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. 10 ஆண்டுகால பாஜக ஆட்சி அப்படின்னா பாஜக ஆதரவு பாஜக எதிர்ப்புன்னு இருக்க வேண்டிய களத்தை இடையில அதிமுக எங்களுக்கு மற்ற பிரச்சனை எல்லாம் முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம் அப்படின்னு தமிழக அரசியல் பற்றி தான் பேசுறாங்க, திமுக ஆட்சி குறித்து தான் விமர்சிக்கிறாங்க. இது ஒரு சிக்கலை ஏற்படுத்திருச்சா பரப்புரை களத்துல? இல்ல, அப்படி ஏதாவது சிக்கல் ஏற்படுத்துதுன்னா அது அதிமுகவுக்கு தான் அந்த சிக்கல் ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? இந்தியாவுடைய நலன் இல்லாம தமிழ்நாட்டு நலன் தனியா ஏதாவது இருப்பா? பாரதியார் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப பெரிய அறிவாளி. அவர் எது முக்கியம் சொல்லும்போது என்ன சொன்னாரு? வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு, என் மொழி என் இனம் என் நாடு அப்படின்னு எல்லாத்தையும் வரிசைப்படுத்தான சொன்னாரு. இவங்க எப்படி தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு வச்சு பாதுகாக்க போறாங்க? அதனால அந்த கூற்றே கொஞ்சம் வேடிக்கையானது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்து நீங்க இந்த பாஜக தேச பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குற்ற உணர்ச்சினால பேசுறாங்க போல. 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாவுக்கு தாரவாரத்து கொடுத்துட்டு அப்படி ஒண்ணுமே நடக்கலன்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சா அவங்க கட்சியில உள்ள திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியுடைய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? தேச பாதுகாப்பு அப்படிங்கிறது எங்க இருந்து வரும்? ஒரு நாட்டுடைய தேச பாதுகாப்பு அதனுடைய துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும் மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து என் நாடு என்ற பெருமையுடன் இருக்கும் பொழுதுதான். இப்படி என் நாடு என்ற பெருமையோடு இருக்கின்ற சூழ்நிலையை பாஜக உருவாக்கவில்லை. இங்க தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு தான் போறாங்க. எதெல்லாம் இந்த நாட்டுல முக்கியம்னு சொல்லி நினைச்சோமோ அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு இப்ப புதுசா ஹிஸ்டரி புக்கே மாத்தி வைக்க பாக்குறாங்க. ஹிஸ்டரி புக்ல சொல்ல பாக்குறாங்க, ஹரப்பா சிவிலைசேஷன்ல உள்ள ஆட்கள் தான் தொடர்ந்து இருந்தாங்க, ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவங்களே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம எப்படி சயின்ஸை மறுதளிக்க முடியும்? மறுதளிக்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டு போறவங்கிட்ட அவங்க பேசுறது சரி, அதிமுக பேசுறது சரி, கவை குதவா கருத்துக்கள் அப்படிதான் சொல்ல முடியும். திரு பாலச்சந்திரன், நீங்க சொன்னதிலிருந்து என்ன கேள்வி எழுகிறது அப்படின்னா, பாஜக தொடர்ந்து கட்டமைக்கிற அந்த பரப்புரை களத்துல கட்டமைக்கிற அந்த கருத்து அப்படின்னு இந்திய இறையாண்மை, தேச பாதுகாப்பு, அதான் திரு ஆசீர்வாதமும் கோடிட்டு காமிச்சார். அதுவே அவங்களுக்கு நெருக்கடியா இப்ப மாறுதா? அதுவே பல கேள்விகளை அவங்களுக்கு நெருக்கடியா கொண்டு சேர்க்குதா? இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆதி மூலம் அவங்க தானே ஆய்கிட்டு இருக்கு. போதை மருந்துகளை பத்தி சொன்னாங்க. போதை மருந்து எங்க இருந்து வருது? போதைப் பொருள் வெளிநாட்டுல இருந்து தானே வருது. வெளிநாட்டுல இருந்து வர்ற அந்த போதைப் பொருள் இருக்கு, அது வெளிநாட்டுல இருந்து எந்த இதுல போர்ட்ல இறங்குது? பெரும்பாலும் குஜராத் போர்ட்ல இறங்குது. அப்ப இவங்க தங்களுடைய வீட்டை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி குறை சொல்ல வேண்டியிருக்கும். இங்க இருந்து ஒருத்தர் போதைப் பொருள் கலந்து அனுப்புனாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன நடக்குது? யாரு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? அதை விடுங்க, ஒரு பெரிய பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆச்சு குஜராத்ல, எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆனதுக்கு அந்த கான்ட்ராக்டர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த ஓவர்சியர், அதுக்கும் கீழே டீலிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்களே, அது மாதிரி 2 பேர் மேல கேஸ் போட்டாங்க. எதை காட்டுது இதெல்லாம்? இந்த நாட்டுடைய இறையாண்மை மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கச்சத்தீவை பத்தி இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சரிதான், அன்று எடுத்த நடவடிக்கைகள் சரிதான் திரும்ப திரும்ப பார்லிமெண்ட்லயும் நீதிமன்றத்திலையும் போய் சொல்லிட்டு வெளியில இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, தேர்தலுக்கு இல்லாமல் வேறு எதற்காக இந்த பிரச்சனை எழுப்புகிறார்கள்? மக்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? அதாவது அரசியல் என்பது நேர்மையான அரசியல் நடத்தப்பட வேண்டும் மேல்மட்டத்தில் உள்ளவர்களால். அப்படி நேர்மையான ஒரு இங்க ஆளுங்கட்சியா திமுக இருக்கு. பாஜக என்ன சொல்லணும்? நாங்க ஒன்றிய அரசுல இருந்து என்னென்ன சாதனைகள் செய்திருக்கோம். ஏன்னா இது ஒன்றிய அரசுக்கான நாடாளுமன்ற தேர்தல். நாங்க என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம், இவங்க அந்த சாதனைகள்ல இடைஞ்சல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு பிரதமர். எங்களுடைய ஸ்கீம் எல்லாம் இவங்க முட்டுக்கட்ட போடுறாங்க. அடுத்த நாளே திரு ஸ்டாலின் கேட்டார், எந்த ஸ்கீம்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் பதில் இல்லை. எங்களுடைய ஸ்கீம்ல கொள்ளையடிக்கிறாங்கன்னாங்க. எந்த ஸ்கீம்ல கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் பதில் இல்லை. எங்க ஸ்கீம்ல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னாங்க. நீங்க தான் எங்க ஸ்கீம்ல ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், ஆதாரத்தோட சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இது என்ன கண்ணியமான பிரச்சாரம்?